வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அதாவது புராணத்துல நடந்த ஒரு கல்யாணம். ஆமா, ஒரு கல்யாணம் எப்படி இன்னைக்கு மதுரை நகரத்தையே ஸ்தம்பிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான திருவிழாவா மாறிருக்கு. வாங்க, அந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தோட கதைக்குள்ள நாமளும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். யோசிச்சு பாருங்களேன். புராணம் சொல்ற ஒரு கல்யாணம் எப்படி ஒரு மொத்த நகரத்தோட அடையாளமாவே மாற முடியுது? இந்த கேள்விக்கு விடை தேடுறதுதான் நம்மளோட இந்த முழு பயணமும். சரி, முதல்ல இந்த சித்திரை திருவிழா எவ்வளவு பெரிய விஷயம்னு பார்க்கலாம். இது எப்படி மதுரை நகரத்தையே மொத்தமா தன் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வருதுன்னு பாப்போமா? இது ஏதோ ஒரு நாள் 2 நாள் கொண்டாட்டம்னு நினைச்சிடாதீங்க. இல்லவே இல்ல. மதுரை, அது மட்டுமில்ல சுத்துப்பட்டு ஊர்கள்ல இருந்து லட்சக்கணக்கான மக்கள் கூடி வர்ற முழுசா 16 நாள் நடக்கிற ஒரு மெகா திருவிழா இது. இப்ப பாருங்க, இந்த திருவிழாவோட இதயம்னு சொல்லலாம். இதோட முக்கியமான நிகழ்வுகளை வரிசையா பார்க்கலாம். முதல்ல கொடியேற்றத்துல ஆரம்பிக்குது, அப்புறம் மீனாட்சியோட பட்டாபிஷேகம், அப்புறம் அந்த தெய்வீக திருக்கல்யாணம், அடுத்த திருத்தேரோட்டம், கடைசியா கிளைமேக்ஸ் மாறி கள்ளழகர் வைகை ஆத்துல இறங்குறது. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்வும் அடுத்தடுத்து நடக்க போற பிரம்மாண்டத்துக்கு நம்மள தயார்படுத்துற மாதிரி ஒரு பில்டப் கொடுக்கும். சரி, இப்போ வாங்க இந்த மொத்த விழாவுக்கே ஹார்ட் மாதிரி இருக்கிற அந்த திருக்கல்யாண சடங்குக்குள்ள போவோம். அது பக்தர்களுக்கு என்ன ஒரு அர்த்தத்தை கொடுக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பக்தர்களுக்கு இந்த நாள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது அவங்களோட குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா செழிப்பா இருக்கணும்னு வேண்டிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான வாய்ப்பு. சிம்பிளா சொல்லணும்னா, மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா மகிழ்ச்சியா வாழ்றாங்களோ அதே மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கும் கிடைக்கணும்னு மனசார வேண்டிக்கிறாங்க. இந்த தாலி புதுப்பிக்கிற சடங்கு இருக்கே, அதுதான் இந்த தெய்வீக கல்யாணத்தை ஒவ்வொரு வீட்டு விசேஷமாவும் மாத்துது. என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்லயே ஒரு புது தாலி கயிறை ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. அப்புறம் கல்யாணம் டிவில லைவா போகும்போது கணவர் அந்த புது கயிறை மனைவிக்கு திரும்ப கட்டுவார். ஒருவேளை கணவர் பக்கத்துல இல்லன்னா அந்த பெண்மணியே அதை மாத்திக்கலாம். அதுல தப்பே இல்ல. கடைசியா சர்க்கரை பொங்கல் மாதிரி ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு அந்த தெய்வீக தம்பதியருக்கு படைச்சு கொண்டாடுவாங்க. பாருங்க எவ்ளோ அழகா உங்க வாழ்க்கையோட கனெக்ட் பண்றாங்கன்னு. சரி, மக்கள் ஏன் இந்த கல்யாணத்தை இவ்ளோ பர்சனலா எடுத்துக்கிட்டு கொண்டாடுறாங்க? அந்த அம்மானோட கதை அப்படி என்ன ஸ்பெஷல்? இத புரிஞ்சுக்கணும்னா நம்ம அந்த புராண கதைக்கே டைம் டிராவல் பண்ணி போகணும். ஒரு ரொம்ப அதிசயமான பிறப்புல இருந்து தொடங்குற கதை இது. அப்போ பாண்டிய மன்னன் மலையத்வஜனுக்கும் ராணி காஞ்சனமாலைக்கும் ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்ல. அவங்க குழந்தை வேண்டி ஒரு பெரிய யாகம் நடத்துறாங்க. அப்போ ஒரு அதிசயம் நடக்குது. யாகத்தீல இருந்து ஒரு 3 வயசு பெண் குழந்தை நேரா ராணியோட மடியில வந்து உட்காருது. அந்த குழந்தைதான் நம்ம மீனாட்சி. ஆனா அந்த சந்தோஷத்தோட சேர்ந்து ஒரு அதிர்ச்சியும் காத்திருக்கு. என்னன்னா, குழந்தைக்கு 3 மார்பகங்கள் இருக்கு. ராஜாவும் ராணியும் இத பார்த்து ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்போதான் ஒரு அசரீரி, அதாவது வானத்திலிருந்து ஒரு குரல் கேக்குது. கவலைப்படாதீங்க, இந்த பொண்ணு தனக்குன்னு நிச்சயிக்கப்பட்ட கணவனை எப்போ சந்திக்கிறாளோ அந்த நொடியே அவளோட 3வது மார்பகம் மறைஞ்சிடும்னு சொல்லுது. அந்த அசரீரி கொடுத்த தைரியத்துல மீனாட்சிய ஒரு பையன் மாதிரி ஒரு இளவரசனுக்கு கத்துக் கொடுக்கற எல்லா கலைகளையும் சொல்லிக் கொடுத்து வளர்க்குறாங்க. மதுரைக்கு அரசியா முடிசூட்டினதுக்கு அப்புறம் உலகத்தையே ஜெயிக்க கிளம்புறாங்க. அவங்களோட அந்த திக்விஜயம், அதாவது உலகை வெல்லும் பயணம் சாதாரண பயணம் இல்ல. தேவர்களோட அரசனான இந்திரனையே தோற்கடிக்கிற அளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லா இருக்காங்க. இது வெறும் ஒரு கதை மட்டும் இல்ல, பாண்டிய வம்சத்துல இருந்த தாய்வழி சமூக மரபுகளோட ஒரு பிரதிபலிப்பாவும் இத பாக்குறாங்க. இந்த இடத்துல தான் கதையோட மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்குது. ஒரு பக்கம் பாருங்க, கையில வாளோட ஒரு பெரிய படைய வழி நடத்திக்கிட்டு கைலாய மலையில போருக்கே தயாரா நிக்கிற ஒரு மாபெரும் வீரமங்கை. ஆனா இன்னொரு பக்கம் அதே வீரமங்கை சிவபெருமான பார்த்த ஒரே நொடில அந்த வெற்றி வெறி எல்லாம் போய் வெட்கத்துல தலை குனிஞ்சு கையில இருந்த வாள் கூட நழுவி கீழே விழுந்துடுது. பாருங்க, அவங்களோட வீரம் எப்படி ஒரே செகண்ட்ல நாணமா மாறுதுன்னு. அப்படி அவங்க சிவபெருமான பார்த்த அந்த மொமெண்ட்ல அசரீரி சொன்ன மாதிரியே அவங்களோட 3வது மார்பகம் மறைஞ்சு போகுது. அப்போதான் அவங்க உணர்றாங்க, இவர்தான் தனக்கான நித்திய துணைவர்னு. திருவிளையாடல் புராணத்துல வர்ற இந்த சந்திப்பு தான் இன்னைக்கு நாம கொண்டாடுற இந்த பிரம்மாண்டமான மீனாட்சி திருக்கல்யாணம். ஆனா நில்லுங்க, இந்த கதையில இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, கருவறையில சிவபெருமானுக்கு பக்கத்திலேயே நமக்கு அதிகம் தெரியாத ஒரு மறைக்கப்பட்ட சக்தி இருக்கு. யாரது? கருவறையில இருக்கிற அந்த இன்னொரு தேவியா? அவங்க பேருதான் பிரியாவிடை. அந்த பேருக்கு ஏத்த மாதிரியே அவங்க ஒருபோதும் பிரியாதவள். அதாவது சிவனும் சக்தியும் வேற வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிற அந்த ஆழமான தத்துவத்தோட நேரடி உருவம்தான் இவங்க. அதனாலதான் நீங்க கவனிச்சீங்கன்னா
சிவன் எங்கெல்லாம் ஊர்வலம் போனாலும் மீனாட்சியோட போக மாட்டார், பிரியாவிடையோட தான் போவார். ஏன்னா அவங்க 2 பேரும் பிரிக்கவே முடியாத ஒரு சக்தி. சரி, இவ்ளோ விஷயம் பார்த்தோம். அப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த பழங்கால கதையும் சரி, இந்த பிரம்மாண்டமான சடங்கும் சரி, இன்னைக்கு நமக்கு என்ன சொல்ல வருது? பாருங்க, இந்த விழா பல ஆழமான விஷயங்களை நமக்கு கத்துக் கொடுக்குது. ஒன்னு, சிவன் சக்தியோட தெய்வீக இணைப்பு. 2வது, மீனாட்சி ஒரு ராணியா போராளியா தன் துணைய தானே தேர்ந்தெடுத்தது பெண்மையோட அளவற்ற சக்தியையும் தலைமை பண்பையும் காட்டுது. 3வது, சிவனும் சக்தியும் வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுங்கிற அத்வைத தத்துவத்தை இது உணர்த்துது. ஆனா எல்லாத்துக்கும் மேல இந்த விழா ஒரு சமூக இணைப்பு பாலமா இருக்கு. எப்படின்னா, மீனாட்சியோட அண்ணனான கள்ளழகர், அதாவது மகாவிஷ்ணு, தன் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு வர்ற அந்த நிகழ்வு ஒரு காலத்துல பிரிஞ்சிருந்த சைவத்தையும் வைணவத்தையும் ஒன்னு சேர்க்கிற ஒரு வரலாற்று சின்னமா நிக்குது. இறுதியா ஒரே ஒரு கேள்வி. தன்னோட விதியை தானே தேர்ந்தெடுத்த ஒரு பவர்ஃபுல்லான ராணியோட இந்த பழங்கால கதை இன்னைக்கு நமக்கு எதை கத்துக் கொடுக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க?